இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தினை மத்திய குழு ஆய்வு செய்து வருகின்றது. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம். அந்த பகுதிகளில் எந்தெந்த இடங்களில் தற்பொழுது மத்திய குழுவானது ஆய்வில் ஈடுபட்டு வராங்க? எவ்வளவு நேரமாக ஆய்வு நடைபெறுகிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. பெஞ்சல் புயல் கனமழையால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி என்பது மிகுந்த சேதத்தினை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து மத்திய குழுவானது இன்று விரைந்து வந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்திற்கு வந்த 7 பேர் தலைமையிலான மத்திய குழுவானது தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்திற்கு இன்று காலை வருகை தந்துள்ளனர். முதலாவதாக விக்கிரவாண்டி வேளாண்மை கோவில், வேளாண்மை எண்ணெய் வித்து உள்ளிட்ட விவசாய பகுதிகளை பார்வையிட்டனர் அவர்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் விக்கிரவாண்டி ஐயங்கோவில் பட்டியலில் உள்ள பம்பை ஆற்றங்கரையில் அவர்கள் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது அனைத்து துறை அதிகாரிகளுடான ஆய்வுக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து வயலாமூர், கருங்காலிப்பட்டு, சென்னாகுணம், ஆயந்தூர், நெற்குணம், அரங்கண்டநல்லூர், திருக்கோவிலூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வெள்ள பாதிப்பு பகுதிகளை பார்வையிட உள்ளனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த கண்காட்சி வெள்ள பாதிப்பு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அந்த புகைப்படத்தினை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து தற்போது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் தற்போது கலந்து கொண்டு இந்த ஆய்வுக் கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து பல விழுப்புரம் மாவட்டம் முழுவதிலும் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் சென்று ஆய்வு நடத்த உள்ளனர். இந்த தற்போது நடைபெற்று வரும் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சி பழனி மற்றும் வனத்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்ட மாநிலத்தின் முக்கிய அதிகாரிகள் பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தற்பொழுது இந்த ஆய்வுக் கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் முடிவடைந்ததை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதிலும் இந்த வெள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்த மத்திய குழுவானது மேற்கொள்ள உள்ளனர். இந்த மத்திய குழுவில் இயக்குனர், உள்துறை இணை இயக்குனர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். மத்திய விவசாயம் மற்றும் உழவர் நலத்துறை இயக்குனர் பொன்னுசாமி உள்ளிட்ட பலர் 7 பேர் கொண்ட இந்த குழுவினர் தொடர்ந்து இன்று முழுவதும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். இந்த ஆய்வு முடிந்த பின்பு கடலூர் மாவட்டம் நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் இதன் தொடர்ந்து மாலை அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். கௌதமி, மத்திய குழுவின் ஆய்வு குறித்தான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.